300 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவரோட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட 1/3 கோகோ பவுடரையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண பிறகு ஒரு சீஃபில் நாம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த லம்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்புறம் 6 முட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒயிட்டையும் yellowவையும் செப்பரேட் பண்ணி வைங்க. இப்போ இந்த ப்ரீம் எடுத்து வச்சுக்க இந்த மஞ்சள் கருவுக்குள்ளே 65 ml பாலையும் அப்புறமா கொஞ்சம் வெனிலா எசன்ஸையும் விட்டு கலந்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் சோல்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பிஞ்ச் சோல்ட் எடுத்தால் போதும். இப்போ ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுவோம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம். இப்போ நாம் வந்து 200 ml மெல்ட் பண்ண பட்டரை வந்து ஆட் பண்ணுவோம் இதுக்குள்ள. அப்புறம் அதையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வெட் இன்க்ரீடியன்ஸ்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் சொட்டு சொட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணினா ஓகே. முன்னாடி எடுத்து வச்சுருந்த வெள்ளைக்கருவை நம்ம வந்து விஸ்க் பண்ணி நல்லா ஃப்ளஃபி ஆக்குவோம் இந்த மாதிரி. அதையும் நம்ம வந்து கேக் பேட்டருக்குள்ளே சொட்டு சொட்டை போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஓவராக கலக்கக்கூடாது. ஸோ பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு, ஸோ இதை நம்ம வந்து கேக் டின்னுக்கு ஊற்றிட்டு அதை ஓவனுக்கு வைக்கலாம். ஓவனை வந்து முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் ரெடி. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐசிங் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ளைனாக கூட சாப்பிடலாம்.